கொலோசியர் 1 9 10. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். இந்த ஒவ்வொரு பகுதியும் பகுத்து அறிவோம். நீங்கள் எல்லா வித ஞானத்தோடும் தேவன்கிட்ட போகும்போது ஞானமாக பண்ணணும். இன்றைக்கி நான் என்னுடைய பைபிள் ரீடிங்கில் லெவிட்டிகஸ் தான் படிச்சுட்டு வரேன். 19, 20, 21. அப்போ அவர் சமூகத்துக்கிட்ட வரும்போது எப்படி வரணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அஃப்கோர்ஸ் நியூ கவர்னட்டில் இல்லை, எல்லாரும் போய் விழலாம், அவர் பாதத்தில் விழலாம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் wisdom, what pleases God, we should know. தேவன் நம்ம எப்படி பண்ணால் கேட்பார், இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆவிக்குரிய விவேகத்தோடும், ரெண்டாவது இங்கே ஆவியானரை இன்வால்வ் பண்ணுறாங்க, ஆவியானக்கூடிய விவேகத்தோடும், ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பிரிச்சுவல் விஸ்டம், விவேகம், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே. இதெல்லாம் எதுக்கு? அவருடைய சித்தம், will of God. Why Paul writes this is, there is two kinds of will, one will of man and will of God, and another one you can take it as Satan's will. God in his almighty capacity, when he sent us into the world, அவர் நம்மளுக்குன்னு ஒரு வில்லை வச்சுருக்கார். வில்னா இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு வச்சுருக்காரு. இதை தான் நம்ம அறியணும். நம்ம இந்த தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சிட்டோம்னா, அதோடய சேர்ந்து ட்ராவல் பண்ண தொடங்கினோம்னா வெற்றி தன்னால் வந்துடும். கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தாலும் God will take us through. இந்த இடத்துல பாருங்கள், நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, they want God to do their will. இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. God never accepts that. அவர் சொல்கிறார், நான் சொல்கிறபடி கேளு. இப்போ ஒரு பாட்டு பாடணும், He is the same unchanging Jesus, He will never change. God will not change His character for anybody. அதனால் அவர் சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியமான கனிகளை தந்து. இந்த நற்கிரியமான கனிகள் தான் நிறைய இருக்குது. அதெல்லாம் பற்றி அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. இப்போ தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தட் இந்த வார்த்தை விருத்தி அடைந்துன்னு சொல்கிற வார்த்தையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலான்னு சொன்னால், இட்ஸ் எக்ஸ்பான்ஷன். இப்போ யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங். திஸ் இஸ் வாட் த சயின்டிஸ்ட் ஹவ் ஃபவுண்ட் அவுட். அண்ட் அப்போ இந்த காட் இஸ் எக்ஸ்பேண்டிங் த யூனிவர்ஸ் லைக் எனிதிங், தட் இஸ் மில்கி வே. அதே மாதிரி தான் தம்மை பற்றிகிற அறிகிற அறிவிலையும் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு எதிர்பார்க்குறாரு. விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாகிறாங்க. இது செய்தால் கர்த்தருக்கு பிரியம். இது நம்மளுக்கே தெரியும், மனசாட்சிக்கே தெரியும். எது செய்தால் கர்த்தருக்கு பிரியம், எது செய்தால் கர்த்தருக்கு பிரியம் இல்லை அப்படின்னு பாருக்கணும். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக பாத்திரராக அவருக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளணும். இதுதான் போட்டிருக்கு. இதை அப்படியே இங்கே வச்சுட்டு let us go to Romans. First chapter 17th verse. இதை திருப்பி நான் சொல்கிறேன். ஏனென்றால் இது எல்லாமே ஃபெய்த்தில் தான் வரக்கூடியது. ஃபெய்த் இல்லாமல் நீங்கள் you can never please God or never approach God because we are not fit to approach God. ரெண்டாவது, he is so mighty and big, and he wants to, he loves us, he consoles us, he takes care of us. இப்போ இந்த இடத்துல நம்ம அதை இது பண்ணணுன்னு சொன்னால் நம்ம
ஃபஸ்ட்டு ஃபெய்த். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி. போதும், இது போதும். நீ விசுவாசிக்கிற என்ன, இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்து எழுந்தார், இப்பொழுது எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, அவருடைய பாதையில் நான் நடந்தால் மட்டும் போதும். இதை தான் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் வேதத்தை சொல்லுங்க, கிரியையில்லாத விசுவாசம் செத்தது. ஃபெய்த், நீதிமான் பிழைப்பான். அப்படின்னா நம்ம பிழைப்பே. இஃப் யூ ஆர் அ நீதிமானாக இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை? ஃபெய்த். ஃபெய்த் இல்லைனாலே நீதிமான் இல்லை. இங்கே தான் கண்டுக்கிறோம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவம் வருது. இது எங்கே போட்டிருக்குன்னா யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். ஸோ இப்போ இங்கே என்ன வருது? இயேசு தேவனுடைய குமாரன், தேவன் அனுப்பிச்சு வச்சார் மெசையா. அவர் தான் என்னுடைய ப்ளீடர், அவர் தான் எனக்காக எல்லாம் செய்து முடிக்க போகிறவர் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இந்த ஃபெய்த், பேசிக் ஃபெய்த் இல்லைன்னா சும்மா நம்ம இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்றதில் பிரயோஜனம் இல்லை. நத்திங் வில் டச் மீ அப்படின்னு சொன்னால் நத்திங் வில் டச் மீ, தட்ஸ் ஆல். பிகாஸ் அதான் அது இங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா, நம்ம ஆர் வி இன் லைன் வித் காட்ஸ் வேர்டு, தேவனுடைய வார்த்தையில் நம்ம நேராக போகிறோமா இல்லையான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம இஷ்டப்படி நத்திங் வில் ஹேப்பன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளை மாதிரி முட்டாளுங்க யாரும். ஸோ கர்த்தர் எனக்காக என்ன வச்சிருக்கார்? பர்பஸ். ஒவ்வொரு மனிதனும் அறிவான். சில பேர்கள் உட்காந்து கணக்கு போட்டுருக்காங்க எப்படி பணக்காரராவது. நான் இப்போ கூட பார்த்து தான் வந்தேன். பணக்காரராவது எப்படி? ஹவு டு மல்டிப்ளை மணி, ஹவு டு மல்டிப்ளை திஸ் திங், அதர் திங். இப்படி தான் அதுக்கு இன்டர்வியூ வச்சு எடுத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் போடுறானுங்க. ஃபைனலாக ஒருத்தன் என்ன சொல்லிட்டான்? எல்லாமே பியோர் லக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். 70% லக்கு. இட்ஸ் நாட் லக், காட்ஸ் ஃபேவர். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா யூ வில் பி ஃபெயிலிங் வாட் எவர் மேபி. நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லாட்டி என்ன வித காரியத்தையும் செய்திருக்கலாம். அதிக படித்தவங்கலாம் ப்ரொஃபஸராக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே படிக்காதவன் பெரிய பிஸ்னஸ்காரனாக இருப்பான். பிஸ்னஸ்க்கு அதுக்காக ஒண்டி சொல்லல. ஆனால் இங்கே கர்த்தருடைய ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? நீ என்ன ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷஸ் ஆஃப் மேன் பீட்டர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ விசுவாசியாதபடினாலே பாவம் உற்பத்தி ஆகுது. when what God tells, we believe. He will do it. This was the faith Abraham had it. ஆபிரகாமுக்கு இதுதான் இருந்தது. அவன் விசுவாசித்தான். அவர் கொஞ்சம் ஆடியோ விஷுவல் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணார். வெளியே கூப்பிட்டு நட்சத்திரத்தை பாரு, மணலை பாருன்னு சொன்னார். அப்போ தேவனுடைய வார்த்தைங்க எழுதப்பட்டிருக்குது. இது விசுவாசிக்கணும். எஸ், என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், எனக்கு பயம் இல்லை, ஒன்று என்னை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொன்னால் we will get promotion after promotion. If you don't believe that, சந்தேகத்தை இது பண்ணிங்கன்னா, சந்தேகத்தை கொண்டீங்கன்னா, then we will run into problems. We will select our problems and run into it. இங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. Don't use your brain, don't use your physics or chemistry or whatever, biology or finance or whatever brain, but rely on God's word. Automatically you will go up. I don't think there was any university when Joseph was there. ஒரு யூனிவர்சிட்டியும் கிடையாது. அவன் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அட்வைசராக போகிறான், அட்வைசர் ப்ளஸ் ப்ரைம் மினிஸ்டராக போகிறான். அவன் என்ன சொல்கிறான்? கடவுள் கொடுக்குற அந்த நாலேஜை 20% எடுத்து தனியாக ஒதுக்கி வைன்றாரு. அந்த 20% எடுத்து தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்க. 7 வருஷம் இப்படி செய்தாங்க. ஒரு சீசன் தான்.
நெக்ஸ்ட்டு he became successful. எல்லாம் கிரானரிஸ் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த 7 வருஷத்துக்கு எந்த கவலையும் கிடையாது. See, this is Joseph's principle, we call it. ஜோசஃபோட பிரின்சிபல் 20% செட் aside. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது we can take out anything. இது உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணிங்களா, you will know the result. I do not tell. நீங்கள் வந்து பணத்தை பற்றி பேசுகிறான்னு சொல்வீங்க. நீங்கள் உங்களை போட்டு வச்சுக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஜோசப் பிரின்சிபல், ஃபெய்த். பைபிளை எடுக்க வதிக்கிறோம், எல்லா காரியங்களுக்காகவும் படிக்கிறோம். ஃபினான்ஷியலுக்காகவும் படிக்கிறோம், எக்கனாமிக்ஸ்க்காகவும் படிக்கிறோம், சயின்ஸுக்காகவும் படிக்கிறோம். நேற்று ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். வாட் ஆர் த வேர்சஸ் விச் இஸ் மென்ஷன்ட் அபவுட் ஹெல்த் இன் த வேர்ட் ஆஃப் காட். டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏற்றி ட்ரிப்ஸ் ஏற்றி விட்டுட்ருவாங்க, அவ்வளோதான். லெட் த பாடி ஹீல் இட் செல்ஃப். நம்ம அதையும் கெடுத்துடுவோம், பேசி பேசி ஏதாவது ஒன்று பண்ணி கெடுத்துருவோம். ஃபெய்த். ரெண்டாவது 19வது வசனம், ரோமன்ஸ் 1:19. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இங்கே தான் இது நிறைய பேர் சரி எப்படி எங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னு அப்பப்போ சொல்லி கொடுக்குறாரு தான். ரெண்டாவது நம்ம சயின்டிஃபிக்காக கண்டுபிடிங்க, நல்லது தான். ஆனால் மனுஷனோட க்ரியேஷன்ஸில் டெஸ்ட்ரக்ஷனை கொண்டாடுறோம், தேவனுடைய க்ரியேஷன்ஸெல்லாம் அபண்டன்ஸை கொண்டாடுறோம். இப்போ தேவனை பற்றி அறிகிற அறிவு இங்கே திருப்பியும் அதுதான் வருது. மனுஷனுக்கு தேவையானது அது ஒன்று தான். அவருக்கு வெளிப்படுத்திருக்கு, தேவனே வெளிப்படுத்திருக்கார், அவரே வெளிப்படுத்துறார். எப்படி? when we start measuring, யாராவது நமக்கு சொல்ல முடியுமா வானம் இவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு? இல்லாட்டி செகண்ட் ஹெவன், தேர்ட் ஹெவன் எங்கே இருக்குது? ஆனால் அவர் சொல்கிறார் there is a third heaven. He doesn't want us to know where it is. அதுக்கு போகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. இப்போ ட்ரை பண்ணோம்னா வேறு மாதிரி முடிஞ்சிடும். தேர்ட் ஹெவனுக்கு போக மாட்டோம், வேற எங்கேயாவது போயிடுவோம். அதனால் எப்படி பாருங்க 20வது வசனம் பாருங்க. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. நித்திய வல்லமை இங்கிலீஷில் அந்த நித்திய வல்லமைக்கு என்ன போட்டிருக்கு? verse 20, நித்திய வல்லமை, everlasting power. eternal power. அந்த பவரை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. யூ ட்ரை அது டு இன்டர்ஃபியர் வித் இட்ஸ் காட்ஸ் பவர், யூ கேனாட் டூ இட். வெரி கிளியர்லி வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அவர் எப்படி பண்ணியிருக்காரு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சூரியன் 13 கோடி மைலில் இருக்குது கிட்ட, அதுக்கிட்ட யாராவது போக முடியுமா? சரி, இந்த மாதிரி போக முடியாத சமயத்தில் அதில் பவர் இஸ் ஜெனரேட்டட். இன்றைக்கும் நிறைய பேர் காலங்காத்தால் போய் சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க. நமஸ்காரம் இல்லை, அது நேச்சுரலாக அதுக்கிட்ட போய் ஏர்லி மார்னிங் விட்டமின் டி அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் வில் கம் அண்ட் இது விச் இஸ் சூட்டபிள் ஃபார் யுவர் பாடி. ஓகே, இப்போ என்ன பண்ணணுங்க, இப்போ நித்திய வல்லமை, அவருடைய நித்திய வல்லமை இருக்குது. எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு தனியாக இருக்கிறார். இட் இஸ் ஃபங்க்ஷனிங். சூரியன் கிழக்குலேருந்து மேற்கில் உதிக்கிறதுல பூமி அந்த மாதிரி ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணுது. நமக்கு தெரியுது அது மாதிரி என்னென்னா சூரியன் கிழக்குலேருந்து மேற்கு வர மாதிரி. பட் இட் இஸ் கோயிங் ஆன் கோயிங். தேர் ஆர் டைமிங்ஸ், கிளாக்ஸ், காட்ஸ் கிளாக்ஸ். அவருடைய நித்திய வல்லமை இதை ஆப்ரேட் பண்ணுறது. ஒரு நட்சத்திரம் எவ்வளோ பெருசு யாருக்கும் தெரியாது, ரொம்ப பெருசு. சூரியனை விட எத்தனையோ மடங்கு பெரியது. அது எங்கேயோ கொண்டு போய் வச்சுருக்காரு. ஏன்னா அதோட எஃபெக்ட் கிட்ட வந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை. எல்லாத்தையும் மனுஷனுக்காக படித்தார். ஓகே, நித்திய வல்லமை அவருக்கு. அப்போ அதெல்லாம் கிரியேட் பண்ணணுன்னா
ஃப்ரம் நான் எக்ஸிஸ்டிங் திங்லேருந்து அவர் இதை கொண்டாடணும்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ வல்லமை இருக்கணும். அதே வல்லமை இங்கேயும் இருக்குது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். பட் we should understand first of all what is the power of God. அது எப்படி ஜெனரேட் ஆகுது?